கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கியிருந்த நிலையில் சட்டப்பேரவையில் உரையை வாசிக்காமல் புறப்பட்டார் ஆளுநர் RN ரவி. சட்டமன்ற வளாகத்தில் காவல்துறை அணிவகுப்பு பின் பேரவைக்குள் சென்ற ஆளுநர் 2 நிமிடங்களில் வெளியேறினார். பேரவையில் இருந்து ஆளுநர் வெளியேறியதை அடுத்து அவரது உரையை வாசித்தார் சபாநாயகர் அப்பாவு. தமிழக அரசின் திட்டங்கள் குறித்து பட்டியலிட்டு உரை. யார் அந்த சார் என சட்டையில் பேட்ஜ் அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை முன்வைத்து யார் அந்த சார் என அதிமுக கேள்வி. சார் என்ற பதாகைகளை ஏந்தி அதிமுகவினர் கோஷம் எழுப்பிய நிலையில் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற்றம். கோஷமிட்டபடி சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று மீண்டும் பாரதத்தின் அரசியலமைப்பு மற்றும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டன. சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியது குறித்து ஆளுநர் RN ரவி எக்ஸ் தளத்தில் பதிவு. தேசிய கீதம் மற்றும் அரசமைப்பு மீது தமிழக அரசு மிகுந்த மரியாதை கொண்டுள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் சட்டப்பேரவையில் உரை. பேரவையின் புகழை காக்க வேண்டியது நமது பொறுப்பு எனவும் பேச்சு. தமிழாய் வாழ்த்தும் உரையின் நிறைவில் தேசிய கீதம் பாடுபடுவதை பின்பற்றுவதும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் மீண்டும் இன்று அதையே ஒரு பிரச்சனையாக ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டு அவர் அரசுக்கு அனுப்பிய உரையை படிக்காமல் சென்றுவிட்டது அவரது உண்மையான நோக்கம் என்ன என்பதை கேள்விக்குறியாக்குகிறது. கேரள மாநிலம் இடுக்கி அருகே 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான அரசு பேருந்து. வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேலை சேர்ந்த 34 பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் ஒப்புதல். பிணை கைதிகளின் தற்போதைய நிலைமையை கண்டறிய 1 வாரம் அவகாசம் அளிக்க கோரிக்கை. நடப்பு நிதியாண்டில் 9 மாதங்களில் தமிழ்நாட்டில் 25 லட்சம் ஆவணங்கள் பதிவு. பத்திரப்பதிவு மூலம் தமிழக அரசுக்கு 15,582 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்ததாக தகவல். ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் பெர்மிட் சஸ்பெண்ட் செய்யப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை. பொங்கல் பண்டிகையொட்டி 30 கண்காணிப்பு குழுக்களை நியமித்து உத்தரவு. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் புதிய விதிமுறைகள் இன்று முதல் அமல். வெளிநபர்கள் நடைபயிற்சி செல்லவும் உணவு டெலிவரி ஊழியர்கள் உள்ளே வரவும் தடை விதி. டெல்லியில் அடர்பனியான சூழலால் பல ரயில்கள் காலதாமத்துடன் இயக்கம். முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி பயணம் மேற்கொண்ட வாகன ஓட்டிகள். டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை. தொடர் மழை காரணமாக சாலையில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் கடும் பனிப்பொழிவு. சாலை மற்றும் பாதையை பனி சூழ்ந்து காணப்படும் காட்சி. பாட்னாவில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்திலிருந்து பிரசாந்த் கிஷோர் கைது. போராட்டம் நடைபெற்ற இடத்தில் பிரசாந்த் கிஷோர் ஆதரவாளர்கள் மற்றும் காவல்துறையினரிடையே மோதல் நிலவியதால் பரபரப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.